திமுக நாடாளுமன்ற வேட்பாளரை பொறுத்தவரை இல்லைங்க, நாங்கள் எப்படி மக்களோட மக்களாக நாங்கள் எப்படி இங்கே வாக்கு சேகரிக்கணும். அவங்க ஒரு போலீஸ் படைசூழ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 30 போலீஸ் படைசூழ அவங்க தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டாங்க. ஏன்னா இங்கே 5 வருஷம் பொறுத்தவரையில் எந்தவித நடவடிக்கையும் மக்கள் நலன் சார்ந்து எடுக்கவே இல்லை. அவங்க இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே கடுமையான எதிர்ப்பு அவங்க மேலே. எங்கே கேள்வி கேட்ட போகிறாங்களோ என்ற விதத்தில் 30 போலீஸ் அவங்கள சுற்றி பாதுகாப்பாக, அதுவும் வண்டி பொறுத்தவரை வேகமாக யாரும் பார்க்காத முடியாத அளவுக்கு பார்த்திங்கன்னா வேகமாக வண்டி போகுது. அந்தளவிற்கு மக்கள் 5 வருஷமாக கண்டுகொள்ளாத ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இப்போது தேர்தலில் போட்டியிடக்கூடிய ஒரு வேட்பாளராக இருக்காங்க. இது இங்கே மட்டும் ப்ரிவலண்ட்டாக கிடையாது, ஒட்டுமொத்தமாக நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து இடங்களும் இதுதான் நிலைமை. அதனால பார்த்திங்கன்னா ஊரில் இருக்கவங்க எல்லாமே பெரியவங்க, ஊர் தலைவர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா தீர்மானம் போடுறாங்க, நீங்கள் ஊருக்குள்ளே வந்துடாதீங்க, ஊருக்குள்ளே இருந்தால் மக்கள் உங்களை கேள்வி கேட்பாங்க, தயவு செஞ்சு வந்துடாதீங்க என்ற விதத்தில் தீர்மானம்லாம் போடுறாங்க. இப்படி ஒரு மோசமான ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரோட செயல்பாடு